வடக்கு வாசலாக இருக்கிற திருவள்ளூருக்கு நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த பகுதிக்கு நான் வந்திருக்கிறேன். வளர்ந்து வரும் நகரங்களும் அழகிய கிராமங்களும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த திருவள்ளூருக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். தமிழ்நாடு எப்பவுமே தனித்துவமான மாநிலம். அதற்கு காரணம் நம்ம திராவிட முன்னேற்றக் கழகம். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பெரும்பாலும் தமிழ்நாட்டுடைய கிராம தெய்வங்கள் வடக்கு நோக்கித்தான் உட்கார்ந்திருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஆபத்து எப்பவுமே வடக்கில் இருந்துதான் வரும். சரிதானே? அப்படி எதிர்வரக்கூடிய என்டிஏ என்ற ஆபத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய தேர்தல் தான் இது. இந்த தேர்தல் தமிழ்நாட்டை காக்க நீங்கள் எல்லாம் தயாரா? சத்தமா தான் சொல்லுங்களேன். தயாரா? டெல்லிக்கு கேட்கணும் சத்தமா. ஓராண்டுக்கு முன்னாடி இதே திருவள்ளூர்ல நின்றுதான் ஒன்றிய பாஜக அரசை நோக்கி எத்தனை ஏவல் அமைப்புகளை வேண்டுமானாலும் துணைக்கு அழைச்சிட்டு வாங்க, தமிழ்நாடு என்றைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சவால் விட்டேன். அந்த சவால்ல தமிழ்நாடு வெற்றி பெறணும். அதுக்கு நாம தான் ஜெயிக்கணும். டிஎம்கே அன்ஸ்டாப்பபிள்னு திராவிட மாடல் 2.0 ஆட்சியை நாம அமைச்சே ஆகணும். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடிமை அதிமுக ஆட்சி செஞ்ச காலத்துல தமிழ்நாடு எப்படிப்பட்ட தலைகுனிவை எல்லாம் சந்திச்சதுன்னு நீங்க நினைச்சு பாருங்க. தினந்தோறும் ஒரு கோமாளி கூத்த அரங்கேற்றுவாங்க. திறனற்ற நிர்வாகத்தால மக்களை கொடுமைக்கு இன்னல்களுக்கு உள்ளாக்கி வீதியில இறங்கி போராடக்கூடிய நிலைமைக்கு தள்ளிவிடுவாங்க. உங்களுக்கெல்லாம் ஆப்பத்தை குரங்கு பங்கிட்ட கதை தெரியும் நினைக்கிறேன். தெரியும் தானே? அப்படிதான் இப்போ பிஜேபி அதிமுகவை பங்கிட்டு கொடுக்கிறேன்னு வந்து பழனிசாமி என்ற அடிமையை அடையாளம் கண்டு அதிமுக தலைவரா, அதாவது பாஜகவுடைய கிளைக்கழக செயலாளராக நியமிச்சிருக்கிறாங்க. தனக்கு பதவி கொடுத்தா போதும், சம்பந்திக்கு ரேடு நடக்காம இருந்தா போதும். இதுக்காக பழனிசாமி கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டு உரிமைகள். கிராமத்துல இருக்க இடம் கொடுத்தா மடத்தை கேட்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பழனிசாமியின் அடிமை இருக்கிற தைரியத்துல தான் அதிமுகவை வச்சு என்டிஏ ஆட்சி நடத்துவோம், இந்திய திணிக்கிற மும்மொழி திட்டத்தை செயல்படுத்தோம்னு பாஜகவின இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. அவங்க கொட்டத்தை அடக்கணும், அடிமைகளை விரட்டணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ரெடியா? ரெடியா? அதுக்காக இப்போ உங்களுடைய அனுமதியோட நம்முடைய வேட்பாளர்களை அறிமுகம் செய்யலாமா? அறிமுகம் செய்யலாமா? முதல்ல ஆவடி சட்டமன்ற தொகுதி. ஹலோ, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆவடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் சாமு நாசர் அவர்கள் இளைஞரணி காலத்திலிருந்து என் கூடவே பயணிக்கிறவர். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில சிறுபான்மையின நலத்துக்கும் வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய நலத்துக்கும் பல்வேறு திட்டங்களை நம்முடைய ஆட்சிக்கு பெருமை சேர்த்த அமைச்சர்.
அவருக்கு நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல ஆதரவு தரணும். அடுத்து ஹலோ கொஞ்ச நேரம் நில்லுங்க. ஒரு 10 நிமிஷம் நிக்க முடியாதா? நான் எவ்வளவு நேரம் நின்று பேசுறேன். அடுத்து திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் விஜி ராஜேந்திரன் அவர்கள் உங்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் பெற்று ஏற்கனவே 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் 3வது முறையாக களமிறங்குகிறார். சிரித்த முகத்துக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் சாதனைகளுக்கும் சொந்தக்காரர். அவருக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அடுத்து பூயர்ந்தவள்ளி என்ன அவ்வளவு அவசரம்? அடுத்து பூயர்ந்தவள்ளி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஆ. கிருஷ்ணசாமி அவர்கள் மாணவராக இருந்த காலத்திலிருந்து கழகத்திற்காக உழைக்கிற ஒரு பற்றாளர். திருவெரும்புதூர் எம்பியாக இருந்து டெல்லியில நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர், வாதாடியவர், போராடியவர். 2 முறை எம்எல்ஏவா சட்டமன்றத்தில் தொகுதி நலனுக்காக முழங்கியவர். அவருக்கு நீங்க எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கணும். அடுத்து கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டி.ஜே. கோவிந்தராஜன் அவர்கள் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய பெருந்தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர். அவருக்கு நீங்க எல்லாரும் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அடுத்து பொன்னேரி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த துரை சந்திரசேகர் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில செயலாளர். கடந்த தேர்தலையும் உங்களோட அன்பை பெற்று மக்கள் பணி ஆற்றியவர். அவருக்கு நீங்க எல்லாரும் கை சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து திருத்தணி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நினைவில் வாழக்கூடிய என்னுடைய ஆறுயிர் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களது அன்பையும் அன்புக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய ஆதரவையும் பெற்றவர். கடந்த 5 ஆண்டுகளா திராவிட மாடல்ல வளர்க்கப்பட்ட திருத்தணி தொகுதியில அவர் களம் இறங்குகிறார். அவருக்கு நீங்க எல்லாரும் முரசு சின்னத்துல ஆதரவு தரணும். இங்க நிக்கிற வேட்பாளருடைய வெற்றி உறுதியா? சத்தமா? நிச்சயமா? உறுதியா? சத்தியமா? மக்களே சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க உட்காரலாம். இந்த வேட்பாளர்களுக்கு நீங்க செலுத்துகிற வாக்கு என்பது டெல்லி ரிமோட் கண்ட்ரோலுக்கு இங்க சிக்னல் கிடைக்காது. கண்டிப்பா என்டிஏவுக்கு நோ என்ட்ரி தான் என்பதை காட்டணும். அப்பதான் நம்முடைய திராவிட மாடல்ல செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் தடையில்லாமல் கிடைக்கும். கூவத்தூர்ல தவழ்ந்து ஊழல்ல திளைச்சி உரிமைகளை தொலைச்சி தமிழ்நாட்டின் ஆசைப்படுத்தின பழனிசாமி ஆட்சியில என்ன வளர்ச்சி பெற்றது? 0.07 0.07 தான், 0.7 தான் விழுக்காடு வளர்ச்சி. அதாவது வளர்ச்சியே நின்று போச்சு. ஆனா இன்றைக்கு 11.19 விழுக்காடு வளர்ச்சி. இந்தியாவுக்கே ரோல் மாடல். இது தமிழ்நாடு தலைநிமிர்ந்து கம்பீரமாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய திராவிட மாடல் அரசோட திட்டங்களை பட்டியலிட்டு சொல்ல ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். என்னடா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த ஸ்டாலின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மாத்திட்டாருன்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு நாள் முழுக்க சொல்லிட்டே இருக்கலாம். முதல் நாள் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து என்ன போட்டேன்? மகளிர் எல்லாரும் விடியல் பயணம் செய்யலாம் ஆரம்பிச்சிட்டோம். பூண்டியிலிருந்து
திருவள்ளூருக்கு வந்து காய்கறி விற்கணும், ஊத்துக்கோட்டையிலிருந்து ரெடில்ஸுக்கு வேலைக்கு போகணும், திருப்பாச்சூர்ல இருந்து திருத்தணியில் இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும், தாமரைப்பாக்கத்திலிருந்து ஆவடி அம்பத்தூருக்கு கம்பெனிகளுக்கு வேலைக்கு போகணும். எந்த பயணமாக இருந்தாலும் பெண்கள் நினைச்ச உடனே புறப்பட்டு போயிட்டே இருக்கலாம். பஸ்ஸுக்கு மாசம் 1000 அல்லது 1500 ரூபாய் ஆகணும். வீட்டிலே முடங்கி இருந்தவங்க கூட தன்னுடைய வாய்ப்புகளை தேடி பொருளாதார சுதந்திரத்தோட பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து மகளிர் உரிமை தொகையை கொடுத்து அவங்க தேவைகளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். பெண்கள் எல்லாரும் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற சீர்னு அந்த உரிமையை பெருமையோடு எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பழனிசாமிக்கு மறுநாள் தடவை அளவுக்கு எரிச்சலை கொடுத்துச்சு. இந்த திட்டங்களையும் பயனுடைய பெண்களையும் கொச்சைப்படுத்தி பேசினாரு. அதுக்கான பரிசு தான் 10 தோல்வி பழனிசாமி என்ற பட்ட பெயரோடு இப்ப இருக்காரு. அந்த பேரை 11 தோல்வி பழனிசாமின்னு அப்கிரேட் பண்ணிடலாமா?